தமிழ்நாடு முழுவதும் 25 மாவட்டங்களில் இருந்து சுமார் 400க்கும் மேற்பட்ட வீராங்கனைகள் கலந்து கொள்கிறார்கள். உங்கள் அனைவரையும் பார்க்கும்போது பாரதி பாடிய ஒரு பாடல் நினைவுக்கு வருகிறது. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவனில் ஆணுக்கு இங்கே பிணைகள் பெண்கள் இழைப்பில்லை என்று மகாகவி பாரதி அவர்கள் பெண்களை மிக உயர்வாக அழகாக பாடியுள்ளார். அதை மெய்ப்பிக்கும் வகையில் பாரத தேசத்தின் வளர்ச்சிக்கு பெண்களின் பங்கு மிகவும் முக்கியமானது. ஆட்சித்துறை, தொழில்துறை, அறிவியல், மருத்துவம், சட்டம், காவல், இலக்கியம், கல்வி, விண்வெளி ஆராய்ச்சி என அனைத்து துறைகளிலும் மிக சிறப்பாக பணியாற்றி வெற்றி நடை போடுவதையும் நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெண்களின் முன்னேற்றமே நாட்டின் முன்னேற்றம் என்பதை நன்கு உணர்ந்த நமது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெண்களின் வாழ்வியல் முன்னேற்றத்திற்கு தேவையான தொட்டில் குழந்தை திட்டம், பெண்களுக்கு உள்ளாட்சி தேர்தலில் 50% இடஒதுக்கீடு, அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள், தாலிக்கு தங்க திட்டம், பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், வீர தீர செயல்புரியும் பெண்களை கௌரவிக்க கல்பனா சாவ்லா விருது, மகளிர் சுய உதவி குழு திட்டம் என பார்த்து பல திட்டங்களை நடைமுறைப்படுத்தினார்கள் பெண்களின் வளர்ச்சிக்காக. ஆண்கள் மட்டுமே நீடித்த ஆதிக்கம் செலுத்திய அரசியல் களத்தில் பெண்கள் வீட்டை மட்டுமல்ல நாட்டையும் ஆள முடியும் என்று நிரூபித்து காட்டிய மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா. அதே போல மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் எங்கள் தேனி மாவட்டத்தில் மாணவ மாணவியர்களுக்கு தேவையான மருத்துவக் கல்லூரி, சட்டக்கல்லூரி, கால்நடை கல்லூரி, செவிலியர் கல்லூரி, கலைக்கல்லூரி, பொறியியல் கல்லூரி, பாலிடெக்னிக் போன்ற மாணவ மாணவியர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து அவர்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தார் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாநிலம் முழுவதும் இங்கு வருகிறந்திருக்கும் சகோதரர்களாகிய நீங்கள் அனைவரும் கல்வியிலும் விளையாட்டிலும் தாங்கள் சார்ந்த துறையிலும் சிறந்து விளங்கி நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, யாருக்கும் அஞ்சா நன்னெறிகளை கொண்ட பாரதி கண்ட புதுமை பெண்களாக திகழ வேண்டும் என்று எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இப்போட்டி சிறப்பும் சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு காரணமாக இருந்து இந்த நிறுவனம் ஆலமரப்போல் மிகப்பெரிய நிறுவனமாக உருவாக்கிய ஸ்ரீ ரோசி வித்யாலயா சேர்மன் உயர்திரு ராஜா சித்தப்பா அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்த நிர்வாக இயக்குனர் திருமதி கலாசக்தி அவர்களுக்கும் பெற்றோர்களின் கனவை செயலாக வடிவமைத்த ஸ்ரீ ரோசி வித்யாலயா நிறுவனத்தின் இயக்குனர், தமிழ்நாடு கோகோ கழகத்தின் சேர்மன் அருமை தம்பி திரு ரா முத்துக்குகன் அவர்களுக்கும் மற்றும் சிறப்பான நிர்வாக திறனால் பள்ளியை திறம்பட நிர்வகித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ ரோசி வித்யாலயா பள்ளியின் தாளர் திருமதி சா ஐஸ்வர்யா முத்துக்குகன் அவர்களுக்கும் மாவட்ட அளவில் தொடங்கிய கோகோ போட்டியை மாநில அளவில் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த செயல் வீரர் மாநில நடுவர் குழு தலைவர் சகோதரர் திரு ஆர் விமலேஸ்வரன் அவர்களுக்கும், மேலும் இப்போட்டி சிறப்பாக நடைபெறுவதற்கு பக்க பலமாக இருந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் பணியாளர்களுக்கும் எனது நல்வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது மாநில அளவில் நடக்கும் இந்த போட்டி இனிவரும் காலங்களில் தேசிய அளவில் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு எனது நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த நல்ல நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டு உரையாடுவதற்கு வாய்ப்புகள் வழங்கிய பள்ளி நிர்வாகத்திற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.